அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது, யோ மக்கள் கிட்டேயே அவர் 10 நிமிஷம் பேசி முதலமைச்சர் ஆயிட்டாரியா, பிரதமர்கிட்ட போய் 10 நிமிஷம் பேசலாம்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஆனந்த் தமிழ் மாதேஷ் போன்றவங்க இதை ட்விட்டாவே போட்டிருந்தாங்க. மக்கள் சந்திப்பிலே 10 நிமிஷம் பேசி ஆட்சியப்படுத்திட்டாரு, அவர் 10 நிமிஷம் பேசினானே 1 நிமிஷம் பேசினானே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு முரட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்க. 10 நிமிடம் பேசினார் விஜய் பிரதமர் கிட்ட அப்படிங்கிறதும் பொய், அது உண்மை இல்லை. அவர் பேசினது 3 நிமிஷம். சரி 3 நிமிஷம் தான் உண்மையிலே பேசினாரா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, உள்ள போயிட்டு அவர் வெளியே வந்தார்ல அந்த டைமிங் தான் 3 நிமிஷம். உள்ளுக்குள்ள இருந்த நேரம், அதாவது விஜய் அவர்கள் பிரதமருடைய அலுவலகத்துக்கு போறாரு, இறங்கி உள்ள போறாரு, பிரதமர் இருந்த அறைக்கு அந்த ஒரு ஹாலுக்கு போறாரு. அந்த ஹாலில் விஜய் அவர்களும் பிரதமரும் ஒன்றாக இருந்த நேரம், ஒன்றாக சந்தித்து கொண்ட நேரம் 1 நிமிடம் 19 நொடிகள். ஃபாஸ்ட் மாயல அது மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி 1 நிமிடம் 19 நொடிகளில் அவர் வந்து என்னென்ன பேசணுமோ பேசியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ரோபோ கூட இவ்வளோ வேகமாக பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. மேகதாத பிரச்சனை இருக்குது, அவர் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும், பிஎம் திட்டம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசினா கூட பேசியிருக்க முடியாது.